அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்துக்கான ராசி பலன் கிரக நிலைகளைப்படி மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியும், மேலும் அஸ்வினி நட்சத்திரம் 3-4 பாதத்துக்கான குணநலன் என்ன, அவர்கள் வளர்க்க வேண்டிய மரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கான குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க படிப்பறிவை விட அனுபவ அறிவு அதிகம் பெற்றவங்களாக இருப்பாங்க. விஷய ஞானம் அதிகம் உள்ளவங்க, எளிதில் கற்றுக்கொள்பவர்கள், கல்வியில் அடிக்கடி தடையை சந்திப்பாங்க. தந்தையின் பணியில் ஏற்படும் இடமாற்றம் காரணமாக எழுத்தாற்றல் உடையவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய எழுத்தால அனைவரையுமே கவரக்கூடியவங்க. மேலும் தன்னுடைய எழுத்துல சொல்ல வந்த கருத்தை தெளிவா விளக்குவாங்க. எழுத்தாளர்கள், கதாசிரியர்களா இவங்க இருப்பாங்க. தகவல் தொழில்நுட்ப துறை வல்லுநர்கள், பத்திரிகை ஊடகங்கள்ல பணிபுரிவாங்க. வங்கி அதிகாரி, பத்திரப்பதிவுத்துறை, இன்சூரன்ஸ் நிறுவன பணி, மருந்து விற்பனை முதலானவற்றிலையும் இவங்க பணிபுரிவாங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் கற்பனை உலகத்தில் சஞ்சரிப்பவர்கள். இல்லாத ஒன்றை இருப்பதை கற்பனை செய்வாங்க. உதாரணமாக கிரிக்கெட்டை டிவியில் பார்த்து கொண்டு இருந்தாலும் தானே மைதானத்தில் விளையாடுவதா நினச்சிக்குவாங்க. விரும்பிய உணவை உண்ணக்கூடியவங்க, அதனாலேயே வயிற்று வலி, செரிமான கோளாறு பாதிப்பு உடையவங்களா, தொண்டையில் வலி, டான்சில்ஸ் போன்ற பிரச்சனைகளை கொண்டவங்களா இருப்பாங்க. ஒரு அறுவை சிகிச்சையாவது எடுத்துக்கொள்ளும் நிலை இவங்களுக்கு இருக்கும். செய்கிற வேலையில் அதிக அழுத்தம் ஏற்படும் இவங்களுக்கு. கூடுதல் பணிச்சுமை உண்டாகும். மறைமுக எதிரிகள் இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. இவங்களுடைய கருத்துக்கள், கண்டுபிடிப்புகள் எளிதில் திருடப்படக்கூடியதாக இருக்கும். எந்த ஒப்பந்தங்களாக இருந்தாலும் கூட முழுமையாக படிச்சுட்டே இவங்க கையெழுத்து போடணும். எப்பவுமே காசோலைகள் கையெழுத்துறது கூட கவனமாக தான் இருக்கணும். கடன் வாங்கவே கூடாது. கடனால் பிரச்சனைகள் இவங்களுக்கு நிறைய வரும். அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதக்காரர்களுக்கு உரிய விருட்சம் பாதாம் மரம். இறைவன் சுவாமிமலை முருகன். வண்ணம் இளம் பச்சை ஊதா. மேலும் அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களோட குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயணங்களில் இவங்க ரொம்பவே ஆர்வமுடையவங்களா இருப்பாங்க. தாயன்பு மிகுதியானவங்க. யோசிக்காம உதவி செய்வாங்க. செய்த உதவியை அப்போதே மறந்துடுவாங்க. வெளிநாடுகளில் வேலை செய்ய விருப்பப்படுவாங்க. அஸ்வினிக்கே உண்டான கோப உணர்வு இல்லாதவங்களா இவங்க இருப்பாங்க. ஆனாலும் கூட அடுத்தவர்களை சதா நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கலை இலக்கிய ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு. எழுத்துத்துறையில் ஆதிக்கம் செலுத்துகிறவங்களா இருப்பாங்க. கற்பனை கதைகளை புனைப்பவங்க. நடந்த விஷயத்த கற்பனை கலந்து விவரிப்பாங்க. சொந்தமாக தொழில் செய்கிறதுல ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு. கட்டுமான தொழில் கை கொடுக்கும் இவங்களுக்கு. மருத்துவ தொழிலில் சாதிப்பவங்களா இருப்பாங்க. மேலும் மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பால் வியாபாரம், காய்கறி அங்காடி, ஹோட்டல், தேநீர் கடை, சில்லறை வியாபார கடை, டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஓட்டுநர், நடத்துனர், இது போன்ற தொழில் அமைப்புகளே இவங்களுக்கு அமையும். எந்த உணவாக இருந்தாலும் இவங்க விரும்பி உண்ணக்கூடியவங்க. இன்னதுதான் வேணும்னு அடம்பிடிக்க மாட்டாங்க. உடல் நலனில் அடிக்கடி காய்ச்சல், தலைவலி இவங்களுக்கு வரும். நுரையீரல் தொற்று, வீசிங்னு மூச்சிறைப்பு பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு உண்டான விருட்சம் நண்டாஞ்சு மரம். இறைவன் திருத்தணி முருகன் மற்றும் துர்க்கை. வண்ணம் வெண்மை, இளம் சிவப்பு. மேலும் தை மாதத்திற்கான ராசி பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தை மாதத்தில் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் உங்களின் தொழில், வேலை என லட்சியங்கள் நிறைவேற்ற முழு கவனம் செலுத்தணும். நீங்கள் உங்கள் பணியிடம் கடினமாக இருக்கும். வேலைகளை முடிப்பதற்கு சரியான திட்டமிடல் தேவை உங்களுக்கு. அதே போல் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க போகுது இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிரமங்களும் அதே சமயம் வருமான வாய்ப்புகளும் அமையும். உங்கள் வாழ்க்கையில் பெயரும் புகழும் நீங்கள் பெற போறீங்க. பணியிடத்தில் புகழ் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோட சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் இணைஞ்சிருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனோடு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதால இந்த மாதம் ஒரு இனிமையான மாதமாக அமையும். பூர்வ புண்ணியத்தின் பலனால கிடைக்க வேண்டிய அத்தனை யோகமும் உங்களுக்கு வரப்போகுது. பொருளாதார நிலை உச்சம் பெறப்போகுது. புனித பயணம் அதிகரிக்க போகுது. தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் விதமாக அமையும். லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதால லாபம் அதிகரிக்கும் மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
மேலும் வக்ர குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசியில் உள்ள குரு இந்த மாதம் முழுவதும் வக்ர நிலையிலேயே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. பாக்கிய விரையாதிபதியான குரு வக்கரம் பெறுவதால சுப விரயம் அதிகரிக்கும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறவில்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி கிடைக்கும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனை சம்பந்தமாக பாகப்பிரிவினை செய்து கொள்ள எடுத்த முயற்சிகள் தாமதத்தில் போய் முடியும். சகோதரர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பஞ்சாயத்துகள் முடிவடையாமல் இழுபறி நிலையில் இருக்கும். குருவின் பார்வை 7, 9, 11 ஆகிய 3 இடங்களில் பதியறதால அந்தந்த இடங்கள் புனிதமடையுது. குடும்ப ஒற்றுமை கூடும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ திருமண முடிவாக வாய்ப்பிருக்கு. வெளிநாட்டு முயற்சி அனுகூலம் தருவதா அமையும். தந்தை வழி பிரச்சனைகள் மறையும். தனித்து இயங்க நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். கூட்டு தொழிலை தனி தொழிலாக மாற்றும் பொழுது லாபம் அதிகரிக்கும். வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு வழிபாடு செய்யுங்க. வெற்றியை வாருங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் 29/1/2026 அன்று கும்பராசிக்கு செல்கிறார். அவர் லாபஸ்தானத்தில் வரும் நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. சகோதர ஒற்றுமை பலப்படும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைக்கும். வியாபாரம் தொடங்க நினைத்தவர்களுக்கு அது கைகூடி வரும். குடும்பத்தில் உதிரி வருமானங்களாலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும் நேரமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மேலும் மகரத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் 7/2/2026 அன்று கும்பராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்குத்தான சப்தமாதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் வரும்போது பணவரவு அதிகரிக்கும். பாராட்டும் புகழும் கூடும். மனசுக்கு இனிய சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்புகள்லாம் உங்களுக்கு வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது நல்லது. இளைய சகோதரர்களுடன் இருந்த பகைகள்லாம் இந்த மாதம் மறைய போகுது. வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாற்ற முயற்சி செய்வீங்க. நீங்கள் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் வெற்றி நடைபோடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் அனுகூலம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்பும் சுப நிகழ்வுகளும் நடைபெறக்கூடும். மேலும் பணத்தேவை உங்களுக்கு பூர்த்தி செய்யும் நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 17, 18, 22, 23, 28, 29, பிப்ரவரி 1, 2. மேலும் மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை. மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று காத்திருப்பவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஞான மோட்சகாரகன் சஞ்சரித்தாலும் லாபாதிபதி சனி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சந்திப்பதுடன் யோகக்காரகன் ராகுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நாள் கனவுகள்லாம் நனவாக போகுது. தடைப்பட்ட வேலைகள்லாம் நடந்தேற போகுது. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் விலக போகுது. வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்க போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் கை கொடுக்கும். அந்நியரால் ஆதாயம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் போய் முடியும். வியாபாரிகள், கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்க போகுது. உங்கள் பாக்கியாதிபதி மாதம் முழுவதும் சகாயஸ்தானத்தில் வக்கிரமாக சஞ்சரித்தாலும் வக்கிரகுரு முன் ராசிக்குரிய பலனை கொடுப்பார். அதனால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். எதிர்ப்பு, நோய் நொடி, வழக்கு போன்ற சங்கடங்கள்லாம் விலகும். திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். நடக்கிற எல்லாமே நன்மையில் போய் முடியும். பெரியோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் முன்னேற்றம் அடையும். பணியாளர் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சேமிப்பு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படும். விவசாயிகள் இந்த நேரத்தில் விளைச்சலில் அக்கறை செலுத்தணும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை உண்டாகுங்க. சந்திராஷ்டமம் பிப்ரவரி 10ஆம் தேதி. மேலும் பரிகாரமான நீங்க கற்பக விநாயகரை வழிபட வாழ்க்கையில் நன்மை நடக்கும். மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நிலை வந்தாலுமே அதற்கேற்ப வாழ தெரிஞ்ச உங்களுக்கு தை மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மாதம் முழுவதும் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால செய்து வரும் தொழிலில் கூடுதல் அக்கறை தேவை உங்களுக்கு. பிப்ரவரி 7 வரை சுக்கிரன் உங்கள் ஆசைகளை தூண்டி செலவுகளை அதிகரிக்க செய்வார். அதனால் பண விவகாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக எச்சரிக்கை தேவை உங்களுக்கு. உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால சூரியனை கண்ட பனி போல சங்கடங்கள்லாம் விலகும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு அரசின் அனுமதி கிடைக்கும். கடனாக கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். மனசில் நம்பிக்கை அதிகரிக்கும்.
சகாயஸ்தானாதிபதி புதனின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதால எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. கலைஞர்களின் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை பிறக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விற்பனை உயரும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் அதிகரிக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது நல்லது. சிலர் சொந்த வீட்டில் குடியேறுவாங்க. பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும் உங்களுக்கு. ஞான மோட்சக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உறவினர்களை பற்றி புரிஞ்சு கொள்வீங்க நீங்கள். பூர்வீக சொத்துல பிரச்சனை ஏற்பட்டாலும் சமாளிச்சிருவீங்க. விஐபிகள் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துறது நல்லது. மேலும் சந்திராஷ்டமம் ஜனவரி 15 பிப்ரவரி 11. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அவரை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் உங்களுக்கு. மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது உங்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் மாதம் முழுவதும் ஜீவனஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அளிக்கிறதால எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியில முடியும் உங்களுக்கு. நினைத்தது நடந்தேறும். பொன்னும் பொருளும் சேரும். நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வேலையில் செல்வாக்கு உயரும். நடக்குமா நடக்காதானே கேள்விக்குறியா இருந்த வேலைகள் எல்லாம் இப்போ நடந்தேறும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் செல்வாக்கு உயர்த்துவாங்க. பொருளாதார நிலை மேம்படும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் மறையும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். திடீர் வாய்ப்பால் உங்கள் நிலை உயரும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கையில் பணம் புழங்கும். தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு கனவு நனவாகும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணியாளர்களுக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் விவசாயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தினால் லாபம் அதிகரிக்கும். 5ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறதால மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை. மேலும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஜனவரி 16 பிப்ரவரி 12. மேலும் பரிகாரமாக நீங்கள் சங்கர நாராயணரை வழிபட சங்கடங்கள் விலகும். நன்மை நடக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.